ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் சிடிஎஸ் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் மேக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதனுடைய சொல்யூஷனை பார்த்துடலாம். ஒரு 25 சம் தான், ஈஸி தான், மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 சம் ரொம்ப ஈஸி. ஒரு சில சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் பார்த்துருவோமா? சரி, வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள போயிடலாம். முதல் சம் பாருங்க, நான் ஆல்ரெடி சிலதை செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ கீழே கொடுக்கப்பட்ட வரிசையில் விடுபட்ட உறுப்பு எது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இ வி ஜி அப்புறம் ஒரு டேஷ் போட்டு எல்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏபிசிடி அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, ஏபிசிடின்னு ஒரு வரிசை கொடுத்துட்டாங்கனாலே அது 1ல இருந்து 26 வரைக்கும் அந்த நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பேங்கிங் படிக்கிற எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, ஏ டு இசட் அப்படியே ஏறு வரிசையில 1 2 3 4 5 6ல இருந்து 26 வரைக்கும் அப்படி போட்டுக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ்ல 1ல இருந்து இசட்டை 1ஆ வச்சுக்கிட்டு ஏவை 26 வரைக்கும் அப்படி ரிவர்ஸ்லயும் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க பேங்கிங் படிக்கும் போது. ஏன்னா நிறைய அந்த ரீசனிங்ல வரும். ஸோ அதனால ஸோ நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பட் ஆனாலும் ஒரு புரிதலுக்காக. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 24, ஓகேங்களா. ஒய் 20, இசட் 26, ஒய் 25, எக்ஸ் 24. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டபிள்யூ விடுபட்டிருக்கு. இங்க பாருங்க, டபிள்யூ இல்ல, ஓகேங்களா. டபிள்யூக்கு பதிலாக ஈன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த வரிசை பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 போயிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. எக்ஸ் பி அதுக்கப்புறம் ஒரு நம்பர் தான் இப்படி போகுது, ஓகேங்களா. ஸோ அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ் 24, இந்த இ விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு நம்பரை விட்டுட்டு டபிள்யூ விட்டுட்டு 22ன்னு கொடுத்துருக்காங்க பி. அதுக்கு அடுத்து ஜி பாத்தீங்கன்னா வரக்கூடாது, அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இது டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்ப 20 அப்படின்னா டி, இங்க டி தான் வரும். ஸோ டி தான் போட்டிருக்கு, ஓகேயா. ஸோ டி. ஸோ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப ஏ என்பவர் பாத்தீங்கன்னா திராட்சை மற்றும் அன்னாச்சி 2 பழத்தையும் பாத்தீங்கன்னா சாப்பிடுறாரு. பி என்பவர் திராட்சை மற்றும் ஆரஞ்சு 2 சாப்பிடுறாரு. சி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திராட்சை ஆரஞ்சு அன்னாச்சி ஆப்பிள் 3 பழத்தை சாப்பிடுறாரு. டி பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுறாரு. மேற்கண்டதுல பிக்கும் சிக்கும் மட்டும் நோய்வாய் வருது. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பி திராட்சை கிரேப்ஸும் ஆரஞ்சும் சாப்பிடுறாரு. டி சி ஆரஞ்சு பைனாப்பிள் ஆப்பிள். ஸோ அப்ப ஆரஞ்சு தான் 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ பொதுவா காமனா. ஸோ அப்ப இந்த 2 தான், இந்த ஆரஞ்சுனாலதான் நோய்வாய் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் வரும், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா, ரைட். அடுத்த கொஸ்டின் இங்கே இருக்கு, இந்த பாத்துருவோம். ஸோ இங்க பாருங்க, ஃபைண்ட் அவுட் ஆட், ஓகேங்களா. பின்வரும் வரிசையில் மாறுபட்டது எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் டி. எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாமே 2ஆல் வகுப்படக்கூடியது. எல்லாத்தையும் கூட்டு வரிசை பண்ணி பாருங்களேன், எல்லாமே 2ஆல் வகுப்படும், ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா இந்த 3 பிளஸ் 3 பிளஸ் 1 331 கூட்டினீங்கன்னா 7ன்னு வரும். இப்ப 7 பாத்தீங்கன்னா 2ஆல வகுக்கலாமா அப்படின்னு கேட்டா 3.5ன்னு வரும். இங்க பாருங்க, 4 8 2 இதை நீங்க கூட்டினீங்கன்னா 5ன்னு வரும். 12 பிளஸ் 2 பாத்தீங்கன்னா 14ன்னு வரும், ஓகேங்களா. 4 கூட்டல் 8 கூட்டல் 2 14ன்னு வரும். இந்த 2ஐயும் கூட்டினீங்கன்னா 1 பிளஸ் 4 பண்ணீங்கன்னா 5ன்னு வரும், ஓகேங்களா. 5 பாத்தீங்கன்னா 2ஆல வகுத்தோம்னா 2.5. ஸோ அதே மாதிரி தான் இங்க பாருங்க, 10 11 1 பிளஸ் 1 2. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கூட்டும் போது ஒரே ஒரு டிஜிட்ல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 2ஆல் வகுப்படும். இங்க 111 இருக்கா, 1 கூட்டல் 1 கூட்டல் 1 இதை கூட்டினீங்கன்னா 3ன்னு வரும். ஸோ அப்ப இது மட்டும்தான் ஆட் ஒன்னா இருக்கு, மாறுபட்டதா இருக்கு. ஸோ அதனால டி இஸ் த ஆன்சர், ஓகேயா. ரொம்ப சிம்பிளா. ஸோ அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் இதுவும் சிம்பிளான சம் தான். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம். 116வது சம்.
இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம், அதாவது இங்க இந்த வரிசையில அடுத்த எண் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஸோ 2L 2E 4 4 4 8 8 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா 16 தான் வரணும். ஸோ அதனாலதான் 16ன்னு போட்டிருப்பேன். ஸோ ஆப்ஷன்லயும் பாருங்க எல்லாமே 16ன்னு இருக்கு. சிம்பிள். இப்ப நமக்கு வந்து ஆல்பபெட் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க LEKFJ அப்படின்னு இருக்கா. இங்க வந்து நமக்கு தேவையானது இந்த இ எல்லாம் வேணாம். ஈக்கு பதிலா என்னன்னு பார்த்தா இந்த அப்படியே 1 விட்டு 1 அப்படிதான் வந்து இது போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 விட்டு 1 அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா எல், அதுக்கு அடுத்து இ வேண்டாம். இ வந்து அடுத்ததுக்கு, அதாவது சீரீஸ் வந்து இப்படி பின்னல் மாதிரி போட்டிருக்காங்க. கே, தென் வந்து பாத்தீங்கன்னா எஃப் இல்ல, ஜே, ஜி இல்லாம என்ன வரும் அப்படிங்கிறது தான், ஐ தான் வரும். ஏன்னா IJKL அப்படிதான் போயிருக்கு. EFGH அப்படிதான் வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதா? ஈக்கு அடுத்து எஃப், இதுக்கு அடுத்து ஜி, இதுக்கு அடுத்து இங்க வந்து ஹச் வரும். அப்ப 16H அதுக்கு அடுத்தது வர்றது 16I தான் இந்த இதுக்கு அடுத்த நம்பர். இந்த 16Iக்கு அடுத்து வர்ற நம்பர் தான் 16H. ஓகேங்களா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் இந்த இதுக்கு. சரி, அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த சம் வந்து விஜய் என்பவர் 15, 16, 17ல இருந்து 28 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் இருக்கு. அதாவது பேப்பர் வச்சிருக்காருப்பா. 15 சென்டிமீட்டர்ல ஒரு பேப்பரும் சதுர மீட்டர். ஓகேங்களா? அப்படி எல்லாமே சதுரம்ல. ஸோ அதனால சென்டிமீட்டர்ல ஒரு கட்டம் மாதிரி ஒரு பேப்பர் வச்சிருக்காரு, ஜிகினா பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து அப்படி ஃப்ளோர்ல வச்சு அலங்காரம் பண்ணணும். அப்படி அலங்காரம் பண்ணும்போது எவ்வளவு பரப்பளவை அது அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு ஒரு வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டமா அலங்காரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் கையில மொத்தம் 14 இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதை எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயும் போல அந்த சம்மேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சம்மேஷன் இங்க 1ல இருந்து ஆக்சுவலா 28 வரைக்கும் நம்ம கையில இருக்கிறது என்னன்னா 15ல இருந்து 28 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப மொத்தம் 1ல இருந்து 28 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1ல இருந்து 14 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 14 வந்துடும். மொத்தம் 28லப்பா. ஓகே, மொத்தம் 28. ஆனா அவர் கையில, விஜய் கையில வச்சிருக்கிறது 14 தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்படி கழிச்சாதான் உங்களுக்கு வரும். இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் n ஸ்கொயர். ஓகே, அதுக்கு ஃபார்முலா வந்து ஏன்னா ஸ்கொயர் தானே, கட்டம் தானே வச்சிருக்காரு. ஸோ அப்ப ஸ்கொயர்ல வந்து பார்த்தோன்னா n × n+1 ஆஃப் 2n+1/6 இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த சீரீஸ் ஃபார்முலாலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன, ஆட் நம்பருக்கு என்ன, ஈவன் நம்பருக்கு என்ன, கியூபுக்கு என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. ரைட், இப்போ இப்படி போட்டுட்டு நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 28 வரைக்கும் பண்ணணும். அத 1ல இருந்து 14 கழிக்கணும். ஏன்னா நம்ம கையில 15ல இருந்து 28 தான் இருக்கு. ரைட்டா? ஸோ அதனால அப்ப நம்ம ஃபார்முலா படி பார்க்கும்போது 28ன்னு சொல்லும்போது இங்க பாருங்க 28 + 1. ஏன்னா n × n+1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். n இங்க இருக்கா, n × n+1. ஸோ அதனால 28 + 1 29, 2n 28ஓட 2ஆல பெருக்கி 1 கூட்டணும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து 57 வருது. 56 + 1 57. அதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ இப்படி பண்ணா உங்களுக்கு வந்து அதாவது எல்லாத்தையும் பெருக்கி 6ஆல வகுத்தா 7714 வரும். அதே தான் இங்கேயும் நீங்க பண்ணீங்கன்னா 1015 வரும். அதை ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 6699, அதாவது 6699. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6699. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெண்டையும் வந்து கொடுக்கக்கூடியது. இங்க பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றதுதான் ஆன்சர். ஓகேயா? சரி, அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் மிஸ் ஆயிருக்கு. அதாவது இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க.
ஸோ 1/6 1/9 1/2 அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டா விடுபட்ட எண் அப்படின்னு சொல்லிட்டு பின்னங்கள்ல கொடுத்துட்டாங்கன்னா பிளஸ் போடல மைனஸ் போடல அந்த மாதிரி எதுவும் போடல நடுவுல. ஓகேங்களா? ஸோ பிளஸ் போடலன்னா அது வந்து பாசிட்டிவ் நம்பர், பட் ரெண்டையும் கூட்டல்னு சொல்லல. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வரிசை கொடுக்கல. இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஓகே, ஸோ அப்ப இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காமா தான் போட்டிருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் எல்லாமே மாறி மாறி இருக்கு பாருங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து மாறி இருக்கா? ஸோ அப்ப அது எல்லாத்தையும் ஒன்னா மாத்தணும். ஸோ அதுக்கு தான் ஒன்னா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இங்க பாருங்க 1/6 இருக்கா? இப்ப எல்லாமே பாருங்க 6 9 2. ஸோ எல்லாமே நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 18ன்னு வரும். ஸோ அப்ப எல்லாத்தையும் 18ன்னு மாத்தணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3/18 8/18 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பிரிஞ்ச உடனே நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கழித்தல் பண்ண வேண்டும். ஸோ எதுக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச நம்பர் எல்லாமே A1 A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே A1 A2 A3. இதுல A2ல இருந்து A1 மைனஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் இங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த 2 நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இத D1 D2 D3 நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்பர் வரணும், அடுத்த இலக்கம் தான் வரணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த 2 நம்பர் D2வையும் D4ஐயும் மைனஸ் பண்ணோம்னா, இங்க நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் D2வையும் D3யும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு D4 கிடைச்சிரும். இப்ப இந்த D4-ஐ ஆல்ரெடி இருக்கக்கூடிய A3யையும் D4ஐயும் மைனஸ் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைத்து விடும். 1/3 தான் நெக்ஸ்ட் நம்பர். ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்க ஃபார்முலாலாம் வச்சு பண்ணீங்கன்னா, ஃபார்முலா ஆக்சுவலி இதுதான் ஃபார்முலா. நான் உங்களுக்கு அளவுக்கேல சொல்றேன். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவா நீங்க வந்து பார்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கன்ஃபியூஷனா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிளானது இந்த சம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணும். இது கொஞ்சம் நேரத்தை இழுக்கக்கூடிய சம்மா இந்த 122வது சம் இருந்திருக்கும். ஓகே, எக்ஸாம் ஹால்ல இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா. அடுத்த சம் பாருங்க 123. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். 123 வந்து பாத்தீங்கன்னா வெரி ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப ஈட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஆங்கில வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 318ன்னு கொடுத்துட்டாங்க. ஷேர் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 156ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப டீச்சர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டீக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? ரொம்ப சிம்பிள். எடுத்து எழுதுனா முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பாருங்க. ஒரு மாணவர் ஓர் எண்ணை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாரு, தவறுதலா இது பண்றாரு. என்னன்னா 7/5 வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி பண்ணா என்ன வருதுன்னா, அப்படி பண்ணா பெருக்கி பெரும் சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெறுகிறார். 48 இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 7/5 வகுப்பதற்கு பதிலாக, ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஹேட் மல்டிப்ளைட் எ நம்பர் பை 7/5 இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் 7/5. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுகிறார். எண்ணை வகுப்பதற்கு பதிலாக பெருக்கி பெறும் எண். அந்த விடை வந்து பார்த்தீங்கன்னா 48 விட அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி சம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிறத இங்க வந்து என்ன பண்றாங்க, டிவைடு பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங், வகுப்பதற்கு பதிலாக பெருக்கி விடுகிறார். பெருக்குதல் அப்படின்னு சொல்லும்போது 7/5னே போட முடியாது. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்து எக்ஸ் டிவைடட் பை 7/5 இப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது தூக்கி இங்க வைக்கிறோம். இங்க பெருக்கல் வந்து இங்க நம்ம கொடுத்துட்டோம், கரெக்டா வந்துருச்சு. ஸோ அப்ப இது வந்து வகுத்தல் தானே. ஸோ வகுத்தல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பின்னத்துல இருக்கிறத அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் 5/7 போடுறேன். ஸோ வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து
45 இதுவா இருக்கு, மோர் தென் இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ்ட்ராவா இருக்கு, கூடுதலாக இருக்கு 48. ஸோ அதான் இங்க போட்டிருக்கோம். இது பண்ணும்போது நம்ம இந்த எக்ஸ் வெளியே எடுக்கணும் தனியாக. இப்போ இந்த 2 நம்பர் கிடைக்கும். இதை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா 24/35 வரும். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரைட். ஸோ இப்போ இந்த 24/35 இங்க எக்ஸ் இருக்கு, விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் இங்க போட்டிருக்கேன் எக்ஸ் இன்ட்டு 24/35 இன்ட்டு 48. இப்போ இந்த 24 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே இங்கிட்டு தலையில வந்துச்சுன்னா 70ன்னு வரும். ஸோ ஆன்சர் 70. ரொம்ப சிம்பிள், பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம். ஓகேங்களா, ஈஸி. இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து நல்லா பண்ணணும். சின்ன தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஏன்னா மல்டிப்ளை டிவிஷன், வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிடுறாரு. ஸோ பெருக்கல் ஓகே, இங்க வகுத்தல்னு சொல்லும் போது தலைகீழாக மாத்தணும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா. ஸோ குரூப் 2லயோ அடுத்தடுத்த எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்த சம் பாருங்க. உங்களுக்கு இங்க ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இங்க ஒரு சீரிஸ் வந்து இருக்கு. ரைட். ஸோ இந்த சீரிஸ்ல 1 மைனஸ் 1/n 2/n 3/n 4/n எல்லாமே மைனஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, இப்படி மைனஸ்ல இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம அந்த ஆல்ரெடி பார்த்தோமா n இன்ட்டு n பிளஸ் 1 அப்படின்னு பார்த்தோம். ஓகேயா, n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6ன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ்ல பார்த்தோமா, அதே சீரீஸ் தான். அந்த சீரீஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்எஸ் அகர்வால் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அந்த 4 ஃபார்முலா தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்னு வரணும். ஓகேங்களா, n-1/2 இதுதான் ஆன்சர். கண்ணை மூடிட்டு போட்டுட்டு ஒரே ஒரு செகண்ட் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு செகண்ட்ல அந்த நம்பரை போட்டுட்டு அப்படியே அந்த ஆப்ஷன் இருக்கா அதை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா புரிதலுக்காக சார் அதனாலதான் இங்க ஒரு செகண்ட் போட்டிருப்பேன். ஓகே, இல்ல சார் எனக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா இங்க n டேர்ம் வரைக்கும் போகும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இங்க சீரீஸ் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு அப் டு n. ஓகேங்களா, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையில இருக்கிறது இங்க பாருங்க, சம்மேஷன் ஆஃப் 1ல இருந்து k/n வரைக்கும். ஏன்னா மேல இருக்கிறது இந்த 1 2 3 4 இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்ப n/nன்னு போட்டா இங்க அடி விழுந்துரும். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுனாலதான் k/nன்னு போடுறோம். புரியுதா உங்களுக்கு? இங்க என்னன்னே போட்டிருந்தேன்னா நீங்க அடிச்சிருவீங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தவறுதலா பண்ணிடுவாங்க. அப்பயும் அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, இங்க n வந்துடும். ஸோ அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா n இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ அதனால வேண்டாம். அப்படிங்கிறதுனால நம்ம k அப்படிங்கிற நம்பரை கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். புரியுதா? ஸோ இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, இங்க 1ன்னு வச்சிருப்போம். ஓகேயா, ஸோ அன் வந்து இதை ப்ராசஸ் பண்ணும்போது 1/n ஆஃப் k தனியா பிரிக்கிறோமா, இந்த மைனஸை தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மைனஸை தான் இங்க மைனஸ்னு போட்டிருக்கோம். ரைட். ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம சிம்பிளா எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு மீண்டும் எழுதி காமிக்கிறேன். ஓகே, இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் கேல இருந்து 1 n வரைக்கும் ஓடுது. இங்க 1 போட்டோம், அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைனை இங்க நெகட்டிவ் நம்பர் மைனஸ்னு போட்டோம். இங்க k/n அப்படின்னு இருக்கிறத வந்து 1/nன்னு மாத்திட்டோம். இப்ப கேக்கு தானே நம்ம சம்மேஷன் போடணும். ஸோ k = 1, இங்க n வரைக்கும் ஓடுது, இங்க k அப்படின்னு போட்டோம். ஸோ இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நம்பருக்கு ஃபார்முலா இங்க 1 இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு n அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இதுக்கு n வரும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ், இந்த 1/n இங்க 1/n. ஓகேங்களா, இங்க 1 இருக்கிறதுனால இது ஓகே. இங்க k இருக்கிறதுனால n × n + 1 டிவைடட் பை 2, அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து இங்க எழுதியிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து இங்க எழுதியிருக்காங்க. அதுதான் இங்க வந்து இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க நான் எழுதுறேன். இங்க பாருங்க, இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு இருக்கும், இந்த எண்ணும் இந்த எண்ணும் அடியாகும். ரைட்டா? உங்களுக்கு இந்த 2 தான் அடியாகும்.
ஸோ அப்போ இங்கே மைனஸ் இந்த என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். என் பிளஸ் டூ இங்கே எல்சிஎம் பண்ணும்போது 2n பிளஸ் 2n மைனஸ் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு வரும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என் இந்த 2n உள்ளக்குள்ள நீங்கள் வைக்கும்போது 2n மைனஸ் மைனஸ் என் இந்த ஏன்னா இந்த மைனஸ் தான் உள்ளக்குள்ள போகுது, இங்கே மைனஸ் ஒன்னுன்னு மாறிடும். ஸோ அப்போ இந்த ரெண்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ n மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அதுதான் வருது, n மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு வரும். ஓகேயா? ஸோ அதுதான் ஆன்சர், அதுதான் இங்கே நம்ம ஆன்சராக கொடுத்துருக்கோம். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது இங்கே பாருங்க, இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்மே வந்து ஆக்சுவலாக ராங். ஓகேங்களா? எப்படி சார் ராங் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2.6 1.3 0.65. ஸோ இதை வந்து டெசிமல்ல இருக்கிறதுனால சிலருக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ என்ன பண்றீங்க, இங்க 0.2 ஸ்தானம் இருக்கு. ஸோ அப்ப எல்லாத்தையும் 100ஆல பெருக்கிக்கோங்க. பெருக்குனா என்ன வரும், 260 130 65. இப்ப இதோடைய HCF அதாவது மீ போ வகுத்து என்னவா இருக்கும்னா சின்ன நம்பரா தான் இருக்கும். HCFனா ஒரு சீரிஸோடைய சின்ன நம்பர். அது வந்து எல்லாமே ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒழுங்கா இருக்குன்னா சின்ன நம்பர், ரைட்டா? எப்படின்னா இந்த 65ஓட 2ஆல பெருக்கினீங்கன்னா 130ன்னு வரும். 130 2ஆல பெருக்கினா 260ன்னு வரும். ஸோ அப்ப இந்த இதுக்கு HCFங்கிறது 0.65 தான் வரணும் ஆன்சர். அது ஆப்ஷன்லயே கொடுக்கல. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ராங். சப்போஸ் எல்சிஎம்னு கேட்டிருந்தா அந்த சீரிஸோட பெரிய நம்பர் தான் ஆன்சர் 2.6ன்னு வரும். ஸோ இங்க எல்சிஎம்னு கொடுக்கறதுக்கு பதிலாக HCFன்னு கொடுத்துட்டாங்க, வேற எதுவும் இல்லை. இல்லைன்னா வந்து ஆக்சுவலா ஆன்சர்ல 0.65 அப்படின்னு ஆப்ஷன்ல இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒன்று எல்சிஎம்னு கொடுக்கறதுக்கு வந்து தப்பா HCFன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் ஏ, இல்லைன்னா ஆன்சர் இ. விடை தெரியவில்லை, இதுதான் வரணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரைட், அடுத்த சம் பாருங்க. ஒரு இன்வெஸ்டர், ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, 4% ரிட்டர்னை என்னன்னு எவ்வளவுன்னு தெரியல, அவர் ஏர்ன் பண்றதுல 4% ரிட்டர்ன் ஆன் 2/3 ஆஃப் கேபிட்டல். அவருடைய மூலதனத்துல முதலீட்டாளர் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும் 1/4 வந்து 5% வருமானத்தையும் மீதமுள்ள தொகை, இங்க மீதமுள்ளது முதல் கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள தொகையில 6% வருமானத்தை பெறுகிறார் எனில் அவருடைய மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி என்ன, அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இதை என்ன பண்ணணும் கேட்டா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எவ்வளவு மூலதனம் நமக்கு தெரியாது, ஸோ அதனால 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். ஓகேங்களா? எவ்வளவுன்னு தெரியாதனால 1. ஸோ அதுல மைனஸ் 2/3 1/4 அப்படின்னு எடுத்தாச்சா? ஸோ இப்போ இதை பாருங்க, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதுனா 1/1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒரு சீரீஸை டினாமினேட்டர் எல்லாம் ஒன்னா மாற்றணும். ஸோ அப்போ டினாமினேட்டரை ஒன்னா மாற்றணும்னா இங்க எல்லாமே எல்சிஎம் 4 3 12ன்னு வருது. ஸோ அப்போ 12/12 8/12. ஏன்னா இங்கேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல பெருக்கணும், மேலேயும் 4ஆல பெருக்கணும். இந்த நம்பரை 4ஆல பெருக்குனீங்கன்னா தான் கீழே 4 3 12ன்னு வரும், இங்க 4 3 12. ஸோ அப்போ மேலே 3ஆல பெருக்கணும். ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்க பண்ணும்போது 1/2 12ன்னு வரும், 1/12ன்னு வரும். ஸோ 1/12ன்னு வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, மீதமுள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அது என்னன்னா 1/12. இப்பதான் நமக்கு சம்முக்குள்ளேயே வர்றோம். இங்க பாருங்க, 2/3ங்கிறத 4%ஆகவும் 1/4ங்கிறத 5%ஆகவும் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 1/12 அதாவது மீதமுள்ளன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் 1/12. அது 6%-ஆ இருக்கு. அப்படின்னா அவருடைய சராசரி என்ன? எல்லாத்தையும் வந்து இன்ட்டு பண்ணுங்க, இன்ட்டு பண்ணி பிளஸ் பண்ணுங்க.
இது நீங்க வந்து டினாமினேட்டர் எல்லாமே நீங்க மாத்தணும். அப்படி மாத்தீங்கன்னா உங்களுக்கு 53/12ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப 53/12ங்கிறது தான் ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு இதுவும் ஈஸியானது தான். ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஈஸ்ட் பி. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏ ஈஸ்ட் பி 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. பி ஈஸ்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 15:16. ஸோ அப்போ ஏபிசி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நான் இப்படி எழுதிட்டேன். ஓகேயா? ஸோ இப்படி எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த 3 எப்படி சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. இந்த 3 ஓகேயா? ஸோ இதை ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதை அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஓட ஓகேயா? ஒரு நிமிஷம். இங்க 4 இருக்கு. இங்க 4 இருக்கு. ஆக்சுவலா வந்து இங்க 3 இல்ல. ஓகே. இங்க 4 இருக்கு, 3 இல்ல. ஓகேங்களா? சோ இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இந்த பாக்ஸ்ல ஒன்னு வைக்கணும். இது நமக்கு தேவையில்ல. ஏன்னா வந்து இங்க நமக்கு சி ஆல்ரெடி இருக்கு. சோ அதனால சி போட்டாச்சு. ஓகேயா? சோ அப்ப இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 3ஆல பெருக்குனா 15 வருதா? சோ 15 போட்டோம். சோ அதனால இங்க 3 போடுறோம். 3ஆல போட்டா இங்க 12ன்னு வரும். ரைட். ஸோ 12ன்னு வரும். ஸோ இதை கிராசிங் பண்ணும்போது நமக்கு வந்து இது கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 12. ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12. ரைட். பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனா 2 இதுல எது பெருசு? காமனா 5, 15. 15 எடுத்துக்கிறோம். இங்கே 13. ஸோ இதுதான் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ஏபிசி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈஸ்ட் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். நடுவில் பிளஸ் பண்ணியிருக்காங்க, இங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அப்ப 16 ஸ்கொயர் மைனஸ் 12, 16 ஸ்கொயர் பிளஸ் 12 அப்படின்னு பண்ணோம்னா இப்ப 16 ஸ்கொயர் அப்படிங்கிறது 256. 12 ஸ்கொயருங்கிறது 144. இப்ப ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணா நமக்கு 400ன்னு வரும். மைனஸ் பண்ணா 112ன்னு வரும். ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 7/25ன்னு வரும். நார்மலா அடிச்சிங்கன்னா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 7/25. புரிஞ்சா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, ஒரு சூப்பர் கொஸ்டின். நிறைய பேர் தப்பு செய்யக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுவீங்க. நான் சொல்றதை தெரிஞ்சுக்கோங்க. 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது, ஏதோ ஒரு பெரிய எண்ணை கழிக்கிறாங்க. ஓகேங்களா? கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் இந்த 4 எண்ணால வகுப்படும், மீதியின்றி வகுப்படும். அப்படின்னா அந்த கழிக்கும் போது இருக்குல்ல அந்த பெரிய எண், அந்த மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை கெஸ்ஸிங் ஒர்க்ல எல்லாம் போகக்கூடாது. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நம்பர்ஸை 12, 18, 21, 30 இந்த 4 எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். 2ஆல 3ஆல பண்ணிட்டு இது அப்படியே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா 7 5 சார் 35 போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க 2 3 இருக்கு, 2 2 இருக்கு, 2 2 4, 3 3 சார் 9. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பெருக்கினீங்கன்னா 36 35. ஸோ அப்ப நம்ம கையில கிடைக்கக்கூடியது 1260. ஸோ உடனே இதுதான் ஆன்சர்ன்னு இங்கிட்டு போயிடக்கூடாது. இது தப்பு. இங்க பண்ணிருக்கிறவர் வந்து அதான் தப்பு பண்ணிட்டாரு. ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா இதுக்கு அடுத்து ஒரு சில நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா இந்த நம்பர்ல, இந்த நம்பர் ஓகேங்களா, அதுல இத கழிக்கணும். ஓகேங்களா? கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நம்பர் நம்ம ரிவர்ஸ்ல பண்றோம், அதனாலதான் இது வருது. ஸோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பி தான் வருமே தவிர்த்து சி வராது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய பேர் பி சி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இல்ல, பி தான் ஆன்சர். கழிக்கணும். கழிச்சா வரக்கூடியது தான் சொல்றாங்க. இங்க வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட்
ஃப்ரம் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சா அது வந்து எக்ஸாக்டா இதால வகுக்க முடியும். இதை வந்து இப்ப வகுக்க முடியுமானா வகுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு மீதி வந்திருக்கு. இல்லைன்னா 0 0ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 0 0ன்னு இருக்கும். ஸோ அப்ப இது எக்ஸாக்டா வகுக்க முடியும். இப்ப நீங்க நேரடியா இதை வச்சு வகுத்து பாருங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இது ஆன்சர் உங்களுக்கு. புரியுதா? ரைட். இந்த கொஸ்டின்லயும் நிறைய பேர் தப்பு பண்ணிருப்பீங்க. ஸோ பி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். இப்பயும் கமெண்ட்ல சார் அது பி இல்லை சார் சி தான் சார் வரும்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அசல் ஆண்டுக்கு 5% ஒரு அசல் எவ்வளவுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஆண்டுக்கு 5% தனி வட்டி விகிதத்தில் 7 ஆண்டுகள்ல இவ்வளவு ரூபா மாறுது உயர்ந்தது எனில் அந்த அசல் என்ன? இப்ப இந்த அசல் இப்படி கொடுத்துட்டாங்க, என்னன்னு தெரியாது. பிரின்சிபல் ஏதோ ஒரு பிரின்சிபல் பிகம் 6750 அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5% தான். ஓகேங்களா? ஆனா 7 இயர்ஸ்ல. ஸோ நமக்கு இயர் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலும் சேர்ந்த அமௌண்ட் இருக்கு. ஸோ அப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் பிளஸ் பிஎன்ஆர் பை 100 இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருக்கிற நம்ம கிடைச்சது எல்லாத்தையும் வச்சிடணும். நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னு கேட்டா இந்த பி தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, நமக்கு பி கண்டுபிடிக்கணும். 7 × 5 பண்ணோம்னா 35. ஏன்னா இந்த எண் 6 நம்ம பெருக்கிறோம். ஸோ என்ஆர் 35p டிவைடட் பை 100. இங்க பி இருக்கு. இப்ப நீங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100p பிளஸ் 35pன்னு இருக்கும். ஸோ அப்ப 135p டிவைடட் பை 100ன்னு போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கும். இதை ரெண்டையும் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா p ஈக்குவல் டு உங்களுக்கு 5000ன்னு வரும். ஏன்னா இந்த 2 0 இங்க மேல போகும். இது வந்து உங்களால 5ஆல அடிக்க முடியும். ஓகேயா? ஸோ 135 5ஆல பெருக்குனீங்கன்னா 675 வரும். ஸோ இங்க ஏற்கனவே ஒரு 0 இருக்கு, மேல வந்துடும். ஸோ இந்த 2 0 இங்க போகும்போது 5000 மாறிடும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5000 இஸ் த ஆன்சர். 5000 தான் 5% வட்டி விகிதத்துல 7 வருஷத்துல 6750 மாறி உள்ளது. அடுத்த சம் பாருங்க. ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலன்ட்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த 4:6 வந்து 80:40 மாறுமா? வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒத்து வர மாட்டேங்குது பாருங்க. ஸோ அப்ப இது இல்ல. 4:3 20 இல்ல. உங்களுக்கு வேணா 40:30ன்னு சொல்லுங்க, வரும். ஓகேங்களா? 6 இதுவும் வரல. இது பார்த்தாலே சொல்லிடலாம் 10 மடங்கா மாறி இருக்கு. ஸோ அப்ப ஏ தான் ஆன்சர். கண்ணை மூடிட்டு போடலாம் இதெல்லாம். சரி, அடுத்த சம் பாருங்க. இதுவும் ஈஸி தான். முதலாம் ஆண்டு வட்டி விகிதம் 7 ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. 2ஆம் ஆண்டு வட்டி விகிதம் 8 ஆண்டுக்கு எனில் அப்படி ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் 7% இருந்துச்சு, இந்த வருஷம் 8%. ஓகேங்களா? அப்படின்னா 30,000 அசலுக்கு 2 ஆண்டு முடிவுல எவ்வளவு ரூபா கிடைக்கும்? பேங்க்ல கொடுக்குறாங்கல்ல. போன தடவை வந்து லோன் பண்ணும் போதெல்லாம் லோன் கட்டும் போது பார்த்துருப்பீங்க. போன தடவை 7.5 சார், இந்த ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் மாத்திட்டாங்க, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 8ஆ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கையில வந்து பார்க்கணும். ஓகேங்களா? பி இன்டூ R1/100. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7, அதனால தான் நம்ம 7 அப்படின்னு போடுறோம். ஸோ 7%க்கு 30,000ன்னு பார்க்கும்போது நம்ம கையில கிடைக்கக்கூடியது 2100. ஓகே, இப்ப நமக்கு என்ன ஆகும்? இதெல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால 32,100ன்னு மாத்திக்கணும். இப்ப 8%, 32,100 இன்ட்டு 8/100ன்னு பண்ணும்போது நமக்கு 2,568ன்னு வரும். இப்ப இந்த ரெண்டையும் நீங்க வந்து கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 4,668. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. In how many years 50,625 become 65,536 at 13 of 1/3 per annum? இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கலப்பு பின்னமா இருக்கா, மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனா மாத்திக்கணும். ஸோ அப்போ 40/3ன்னு மாறிடும்.
ஓகே, ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரேட் பீரியட் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3 இயர்ஸா, 2 இயர்ஸா, 4 இயரா அப்படிங்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இந்த கொஸ்டினை இப்படி பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கு பதிலாக வந்து அதுல பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ரேட் பீரியட் ஆர் ஆனுவல் ரேட் டிவைடட் பை 2. ஏன்னா வந்து நம்ம ஹாஃப் இயர்லி தான் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப 40/30 எங்க இருந்து வந்திருக்கு? இங்க இருந்து வந்திருக்கு. இத 2ஆல வகுத்தோம்னா, ஏன் 2ஆல வகுக்கிறோம்? ஏன் 2ஆல வகுக்கிறோம்? ஹாஃப் இயர்லிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ 20/3ன்னு வரும். அப்படியே 2ஆல வகுத்தோம்னா 20/3. ஓகே, 2ஆல வகுக்கிறதுங்கிறது 1/3ன்னு இருக்கும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2ஆல வகுத்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? 20/3ன்னு வரும். ஸோ இப்ப இங்க பாருங்க, 20/3 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஏன்னா பெர்சன்டேஜ், இந்த பெர்சன்டேஜ்னால டிவைடட் பை 100ன்னு போடுறோம். ஸோ பெர்சன்டேஜ் பண்ணா 20/300ன்னு மாறும். ஸோ இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 1/15 அப்படின்னு வரும். இங்க வந்திருக்கா? இப்ப நமக்கு ஆர் ஸ்மால் ஆர் கிடைச்சிருச்சு. இப்பதான் ஆக்சுவல் ஃபார்முலாவே நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு அமௌண்ட் தான் நமக்கு வந்து தெரியும் இன்ட்ரெஸ்டோட. ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் 1 பிளஸ் ஆர் ஆஃப் என். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என் தான் கண்டுபிடிக்க போறோம். எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கறதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? ஸோ எத்தனை ஆண்டுகள்னு சொல்லும் போது இங்க வந்து பாருங்க 65,536 அமௌண்ட். ஓகேயா? ஸோ இதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு நம்பர் வரும். அது ரொம்ப தலை சுத்திரமா இருக்கும். ஓகே, வேணாம் விட்டுருங்க. பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கு. இங்க நமக்கு வந்து 1/15 நீங்க போட்டிருக்கோமா? போட்டோம். இதை நீங்க வந்து எல்சிஎம் எடுத்து இது பண்ணீங்கன்னா 16/15 வரும். ஏன்னா இங்க வந்து 15 இங்க போனா 15 15 + 1 16 16/15 வரும் n. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணிடுங்க. இது டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட்ல வந்துடும். இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த n தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க n வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். 16⁴ இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வருது. 15⁴ பண்ணா இந்த நம்பர் வருது. ஸோ அப்ப n அப்படிங்கிறது இங்க வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இங்க n இருக்கு. ஸோ இது எப்படின்னு சொல்றேன்னா 16/15 n ஈக்குவல் டு 16/15 ஆஃப் 4. ரெண்டுமே ஈக்குவலா? ஸோ அப்ப n ஈக்குவல் டு 4ன்னு வருமா? ஸோ இதை நம்ம ஹாஃப் இயர்லி தான் பார்க்குறோம். ஸோ அப்ப n ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ n ஈக்குவல் டு 2, 2 ஆண்டுகள் என்பதுதான் சரியானது. ஓகே, ஸோ இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 7 மற்றும் 28 சென்டிமீட்டர். அப்படின்னா அதனுடைய கன அளவு வால்யூம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 πh ஆர் 2 இது கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 28 7ன்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பெருசா இருக்கிறது வந்து ஆர் கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கணும், சின்னது வந்து ஸ்மால் ஆர்னு போட்டுக்கணும். ஸோ r² + r² பிளஸ் 2ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். பைனாலே 22/7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் அடிக்கிறீங்க 10ன்னு வந்துடும். ஸோ இங்க பாருங்க, இது உள்ளக்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் வரும் 784. 28 × 28 பண்ணீங்கன்னா 8 8 64, 4 வந்துடும், 6 இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்ல பண்ணோம்னா 16 16 16 16 32 32 + 6 38. அதனால 8 3 2 2 4 4 + 3 7. ஸோ 784 வந்துருச்சு. 7² 49. இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணா 196. ரைட், 196. ஓகேங்களா?
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா 1029ன்னு வரும். ஸோ இங்க பாருங்க 7 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 10 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்க அடிச்சீங்கன்னா 147ல போகும். ஓகேங்களா? ஸோ 1ஆல பண்ணீங்கன்னா எல்லாமே சிம்பிளா பண்ணுங்க. 1ஆல பண்ணீங்கன்னா 7, இங்க 3 இருக்கும். 4ஆல பண்ணா 28. ஸோ 28ன்னு சொல்லும் போது இங்க 2 2 வந்துடும். ஸோ 7ஆல பண்ணீங்கன்னா 49. ஓகேங்களா? 7 49. ஸோ அப்ப 147ன்னு வரும். ஓகேங்களா? 147. ஸோ இப்போ இங்க பாருங்க இது எல்லாத்தையும் இங்க பெருக்கி இருக்கும். பெருக்குனா நமக்கு வர்றதுதான் ஆன்சர். ரைட்? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஓகேயா? ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர். அதனுடைய மைய கோணம், இங்க கோணம் வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப கோணம்னு கொடுத்துட்டாங்கனாலே தீட்டா டிவைடட் பை 360. அவ்வளவுதான். இது தெரிஞ்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த தீட்டா பை 360 டிகிரி, இங்க டிகிரின்னு போடுறோம், இன்டு 2πr. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா கோணம் 120, 360 டிகிரின்னு போட்டோம். இது பைனாலே வந்து பாத்தீங்கன்னா 22/7. இங்க 21 சென்டிமீட்டர் ஆரம், அதாவது ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 21. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கோம், 21 கொடுத்துட்டோம். ஓகேயா? இது ரெண்டையும் பாருங்க, உங்களால அடிக்க முடியும். 1 3. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 21 இருக்கு. இது ரெண்டையும் அடிச்சதுனால 3, இந்த 3 இந்த 3 அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம கையில இருக்கக்கூடியது 22 × 2 44. ஓகேங்களா? ஸோ அப்ப 44 சென்டிமீட்டர் என்பதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகள்ல எவ்வளவுன்னு தெரியாது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை 3 வருஷத்துல குறிப்பிட்ட வட்டி வீதத்துல போடப்பட்டிருந்தது. அதை அந்த 3% அதிக வட்டியில் போடப்பட்டிருந்தால் 360 ரூபா கூடுதலா வரும். ஸோ நமக்கு என்ன கூடுதலா வருது? 360 ரூபா இன்க்ரீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையில 3 ஆண்டுகளுக்கு 3% வட்டி போட்டிருந்தா இவ்வளவு வரும் அப்படிங்கிறது கெஸ் பண்றோம். ஓகேங்களா? எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ரெண்டையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 9pன்னு வந்துடும், டிவைடட் பை 100. இங்க 360ன்னு போடுறோம். இதை நீங்க அடிச்சீங்கன்னா 9ஐயும் இதையும் அடிச்சீங்கன்னா 40. இது இங்கிட்டு போகும்போது இந்த 100 இங்கிட்டு போகும்போது 4000ன்னு வந்துடும். ஸோ அப்ப ஆக்சுவலா ஆன்சர் 4000. ரொம்ப சிம்பிளா. அடுத்த சம் பாருங்க. ஆக்சுவலா சம்மு தான் பார்க்க பெருசா இருக்கு, ஆக்சுவலா ஈஸியானது இது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? இது வேலை ஒர்க் பத்தி கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்க. ஏ வந்து அதாவது என்பவர் ஒரு வேலையின் ஒரு வேலைய பாதி வந்து பாத்தீங்கன்னா 5 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா ஒரு வேலை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? 10 நாள்ல முடிப்பாரா? இன்ட்டு தானே பண்றோம், 10 நாள்ல முடிப்பாரு. அதுவே 5ல் 3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா 9 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? அதுவே சி வந்து பாத்தீங்கன்னா 3ல் 2 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நாள்ல முடிக்கிறாரு. ஓகே? சோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இதுக்கு சிலர் வந்து ஷார்ட்கட்டா கேட்டிருப்பீங்க, இல்ல நான் புரியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனாலதான் இங்க நான் பச்சை கலர்ல எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, பாதி வேலையை வந்து 5 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா 10 நாள்ல முடிப்பாரு. ஓகேயா? ஸோ அப்ப இந்த கீழே இருக்கக்கூடியதையும் இதையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த நம்பர் என்ன ஆகும்னா, இப்படி இங்கிட்டு வரும்போது 2/1ன்னு வந்துடும். கீழே 1 போட்டாலும் அதே தான். ஓகேங்களா? ஸோ 10. ஸோ 5ல் 3 மடங்கு வேலையை வந்து பாத்தீங்கன்னா 9 நாள்ல முடிக்கிறாருன்னா 1 மடங்கு வேலையை வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல முடிப்பாரு. ஸோ 3 நாள்ல 1 மடங்கு வேலையை முடிக்கிறாருன்னா 5 மடங்கு வேலையை 15 நாள்ல முடிப்பாரு. அதான் இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/3 வந்து பாத்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லும் போது 1/3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4. 1 பங்கு வேலையை வந்து 4 நாள்ல முடிப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப 3 பங்கு வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்ட்டு பண்ணோம்னா 12. ஸோ 12 நாள்ல முடிப்பாரு. அப்ப ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10, 15, 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏபிசி. ஓகேங்களா? இப்போ ஒரு நாள் வேலையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் வேலையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 3 பேரோடையதான் சேர்ந்து இது பண்ணணும்.
எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணும்போது ஏன்னா இதெல்லாமே ஒன் டே ஒர்க். ஓகே, ஏ உடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 1/10, பி உடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 1/15, சி உடைய ஒரு நாள் ஒர்க் வந்து 1/12. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்சிஎம் எடுக்கும்போது 60 அப்படின்னு வரும். ஓகேயா, ஸோ அப்போ அந்த 60 மேலே போகும்போது இன்ட்டு 6 மேலே இன்ட்டு 6. இங்கே பாருங்க, இது வந்து இன்ட்டு 4 மேலே இன்ட்டு 4. ஸோ அப்போ 6 4 இங்கே 5 வந்துடும். ஸோ 6 4 5ன்னு சொல்லும்போது 15. 15ஐயும் 60ஐயும் நீங்க இது பண்ணீங்கன்னா 1/4ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை தான். 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் வேலை தான் செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்து அந்த முழு வேலையை செய்வதற்கு 4 நாட்கள் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்ப 4 நாள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3 பேரும் இணைந்து செய்தால் அவ்வேளை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 4 நாட்களில் முடிப்பார்கள். அடுத்த சம் பாருங்க. இந்த சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நான் இந்த ரூட்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து கூட்டி இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 192 + 75 இதுல இருந்து -147 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 120 தான் வரும். ஆக்சுவலா அது போடக்கூடாது. ஓகே, எல்லாமே ரூட்ல தானே சார் இருக்கு, மொத்தமா ரூட் எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க வந்து வேல்யூ அதனுடைய வேல்யூ என்ன, ஓகேங்களா, ஸோ அதுதான் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து 192 வந்து டானா மெத்தட்ல பண்ணீங்கன்னா 2ஆல அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, அது வந்து முழுமை அடையாது. ஓகேங்களா, இப்போ 196க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்தீங்கன்னா முழுமையான நம்பர் வரும். உங்களுக்கு 225க்கு வரும், 256க்கு வரும். பட் ஆனா வந்து இந்த இதுக்கு வராது, இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா வேல்யூ எடுக்கணும். ஸோ 8 64. ஓகேங்களா, 8 இது வந்திருக்கும். 64 போட்டு மிச்சம் 3, 64 3. இது எப்படின்னா வந்து 192 நீங்க டிவைட் 2 பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2 9s are 18, 56 2 இப்படி பண்ணிட்டு வரணும்ப்பா. 8 2 4s are 8, 2 8s are 16, 2 24, 2s are 12, 2s are 6, 2s are 3. இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க, 3 3 இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நீங்க பண்ணிட்டு வாங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32, 64. அந்த 64 தான் இங்க போட்டிருக்கோம். புரியுதா? இங்க 3 தனியா இருக்கா, அந்த 3 தான் இங்க போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் 75. 75ன்னு சொல்லும் போது 25 × 3 வருமா? 25 × 3 75. 147ங்கிறத நீங்க அதே மாதிரி பிரிக்கும் போது 49 × 3ன்னு வரும். இப்ப இந்த வேல்யூ எல்லாம் பாருங்களேன், இந்த 64 25 இதெல்லாம் நீங்க பிரிக்கலாம். 8 ரூட் எடுத்தீங்கன்னா 8ன்னு வரும், இங்க 5ன்னு வரும், இங்க 7ன்னு வரும். இந்த ரூட் 3 எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அந்த கொடுக்க கிவன் டேட்டா படி பார்க்கும்போது பிளஸ் மைனஸ். ஓகேயா, ஸோ பிளஸ் மைனஸ் 8ஐயும் 5ஐயும் கூட்டிங்கன்னா 13, 13ஐயும் 7 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 6. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 6 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. 6 √3ன்னு இருக்கு. இந்த 6 உள்ள போச்சுன்னா ரூட்டுக்குள்ள போச்சுன்னா 36ன்னு வரும். 36 × 3 பண்ணா 108. அவ்வளவுதான் ஆன்சர். மேக்ஸ்ங்கிறது ஒரு கேம் மாதிரி தான், அப்படியே பண்ணிட்டு வந்தா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். உலகத்திலே ஈஸியான விஷயம் என்னன்னு கேட்டா கணக்கு பண்றது. கணக்கு பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையே உங்களுக்கு ஈஸியா மாறிடும். கணக்கு பண்ணுங்க பாஸ், லைஃப் நல்லா இருக்கும். ரைட், சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூபாய். அடுத்த சம் பாருங்க. ரூபாய் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனி வட்டி விதத்துல இவ்வளவு ரூபாயா மாறுது. எவ்வளவு வருஷத்துல மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 6800 ரூபா வந்து பாத்தீங்கன்னா 8% தனி வட்டி. இதுதான் விஷயம். கூட்டு வட்டினா ரொம்ப வேகத்துல நடக்கும். தனி வட்டி 9520 மாறணும். ஓகே, சோ இதுக்கு நான் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஓகே, ஏற்கனவே என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சேம் ஃபார்முலா தான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தனியா பிரிக்கணும். நமக்கு அசல் வந்து இங்க இருக்கு. ஓகேயா, ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் இங்க இருக்கு. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா
இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிரும், வட்டி இங்க கிடைச்சிரும். அப்ப இந்த வட்டி வந்து நம்ம கையில இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எண், அதாவது எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது. இங்க எண் மட்டும்தான் நம்ம கையில வேணும், அதனாலதான் இங்க அம்புக்குறி போட்டிருக்கேன். எண்ணுங்கிறது நமக்கு வேணுமா, ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கு. ஓகே, ஸோ அப்ப இது எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போங்க. என் அப்படிங்கிறது இங்க வச்சுட்டு SI = 100/PR அப்படின்னு கொண்டு போங்க. ஸோ இப்ப நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் வைங்க. இங்க பாருங்க, SI வந்து இங்க இருக்கு 2720. ஓகே, இன்ட்டு 100. P வந்து என்னது, முதல் நமக்கு இருந்தது 6800 ரூபா, இங்க வச்சாச்சு. எவ்வளவு வட்டி விதத்துல, 8 வட்டி விகிதத்துல இங்க கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல, 8ன்னு போட்டாச்சு. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சிம்பிள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். அடி ஆன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 68 × 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 340. ஏன்னா மொதல் 8ஆல இதை வந்து இது பண்ற மாதிரி இருக்கும், 340ன்னு வரும். அதுக்கு அடுத்து 68 பண்ணும்போது 5ஆல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ 5 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? சொல்றேன். இன்ட்டு 100 இன்ட்டு இங்க 8, இங்க P வந்து 6800. இந்த 0வையும் இந்த 0 அடிச்சாச்சா? இப்ப இங்க பாருங்க, 8 3s are 24, ரைட்டா? ஸோ அப்ப இந்த 8ஐயும் இதையும் அடிக்கிறோம். 8 × 3 24. மீதி வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 24ஓட 3 தானே உங்களுக்கு 27. ஸோ 3. 8 × 4 32. ஓகேங்களா, ஸோ 4 போட்டாச்சு. இந்த 0 மேல வருமா, இங்க. ஓகே, இப்ப இந்த 68 இங்க பாருங்களேன், 34 × 2 பண்ணீங்கன்னா 68 வருமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப சிம்பிளா நீங்க அடிச்சிடலாம். இங்க 0 இல்லைன்னா இதையும் அடிச்சீங்கன்னா 1/2ன்னு அடிப்பீங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 1/2னாலே அது வந்து half அப்படிங்கிறது 0.5ன்னு பண்ணுவோம். ஸோ அப்போ 5 தான் வரும் ஆன்சர். ஓகேயா, இது ஒரு சின்ன ஷார்ட். ஓகே, ஸோ 5 தான் வரும். ஸோ இங்க 340ன்னு இருக்கு, இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் வரும். அப்போ 5 years அப்படிங்கிறது தான் ஆன்சர், 5 ஆண்டுகள். அடுத்த சம் பாருங்க, இது ரொம்ப ஈஸிப்பா. ஓகே, இந்த சம் பாத்தீங்கன்னா இது ரீசனிங்ல வரும். ஸோ இது என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் அவுட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதியின்படி, அதாவது இங்க இந்த விதி கொடுத்துட்டாங்க. இந்த விதி என்ன, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னா அதை மாத்துங்க. 1ன்னு மாத்தியாச்சு, 4ன்னு மாத்தியாச்சு, 9ன்னு மாத்தியாச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, CEJT. நான் மொதல் எடுத்துக்கிட்டேன். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டேன். CD 1 வந்திருக்கணும், 1 விடுபட்டு இருக்கா, இந்த ஃபார்முலா 1 வந்திருக்கா. அடுத்தது க்கு அடுத்து 4 இது ஆட் பண்றாங்க, ஆட் பண்ணா J வரும், ரைட்? அடுத்தது பாருங்க, Jக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்பர் இருக்கு, ABCDEFGHI J K L M N O P Q R S 9 வருதா, Sக்கு அப்புறம் தான் T, ரைட்? ஸோ அப்ப இங்க S அப்படின்னு சொல்லிட்டு 9ன்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த விதி கரெக்டா வருதா, 9 உள்ள வருது. ஸோ அப்ப பார்த்தா ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு பகடை கேள்வி. என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம கையில வந்து 2 பகடை வந்து இருக்கு, 2 பகடை அப்படி உருட்டி விடுறோம். உருட்டி விடும்போது அதுல கிடைக்க பெறும் மதிப்பு, ஓகேங்களா, முக மதிப்புகள் அந்த பகடை விழுகும்ல, ஒரு பகடையில எப்படிப்பா இருக்கும், இப்படி தாயம்னு இருக்கும். ஓகேயா, இப்படி 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான பகடை நம்ம ஊர்ல இருக்கல, இப்படி நீட்ட தாயக்கட்டை. ஓகேயா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 12ன்னு அர்த்தம். புரியுதா? ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா 1, இதுதான் தாயம்னு சொல்லுவாங்க. இந்த தாயக்கட்டை கிடையாது, இதுதான் டைஸ். ஓகேங்களா, இதுதான் டைஸ். ஓகேங்களா, ஸோ இரு பகடைன்னு சொன்னாலே நீங்க இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? மொத்தமே 6 தான் இருக்கும், ஒரு இதுல 6 தான், 1ல இருந்து 6 தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இதுல என்ன சொல்ல வர்றாங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு சொல்றாங்க. 12 மற்றும் 12ஐ விட குறைவாக இருக்கும் நிகழ்தகவு.
ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க கூடுதல் தான் கேட்டிருக்காங்க, கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தமே எவ்வளவு இருக்க போகுது? இங்க இந்த ஒரு பகடையில 6 இருக்கும், இன்னொரு பகடையில 6 இருக்கும். மொத்தமே கூட்டினாலே 12 தானே வரும். ஸோ அப்ப இதை பண்ணும்போது 36/36 சொல்லும் போது 1 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் 1 தான் வரும். ஸோ எப்படி நான் சொல்லிடுறேன் பாருங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவு. ஓகேங்களா? ஸோ இந்த நிகழ்தகவு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேவரட் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரட் அவுட்கம்ஸ். சரிதா? ரொம்ப சின்னது பண்ணிட்டேன். நம்பர் ஆஃப் ஃபேவரட் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஓகேயா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இங்க பாருங்க, கூடுதல்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்கப்பா, கூடுதல்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம மொத்தம் எவ்வளவு வரும்? 6 + 6 தானே வரும். இதுதான் மொத்தம் 12. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபேவரட் என்ன? 12 இருக்கலாம், 12 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ அப்போ இங்கேயும் அதே தானே வரும், 6 + 6 தானே வரும். அடிச்சிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அதுதான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம், இங்கே கூடுதல்னு கொடுக்காம, ஓகே, சம்முன்னு கொடுக்காம ப்ராடக்ட்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே சம்முன்னு கொடுக்காம ப்ராடக்ட், கூடுதல் இல்லாம பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ பெருக்கல்லாம் எப்படி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, மேபி அப்படியும் ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம்ல. ஸோ அப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா 6, 2 பக்கம் வந்து 6 6 விழுகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்போ என் கையில ஒரு பகடை இங்க இருக்கு, இவ்வளோ பெருசு ஒரு பகடை, இங்க ஒரு பகடை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ரெண்டையும் சேர்த்து போடுறோம். இதுல 1 விழுகும், இதுல 6 விழுகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் இது பண்ணீங்கன்னா 6ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 இருக்கும்போது இந்த பகடையில வந்து 1 விழுந்தாலும் அதே தான் வருது. ஏன்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது 12உடைய பெருக்கல் அப்படின்னு வருது. 12உடைய பெருக்கல்னு சொல்லும் போது உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 23 வரும். 23/36 மாறும். அது ஒரு பெருசா போகும் அந்த சம்மு. ஓகே, ஸோ இவ்வளவு இருக்கு. காட் இட்? ஸோ அந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம். எப்படின்னா வந்து ஒரு பக்க பகடையில வந்து 1ன்னு வச்சுக்கிட்டு, ரெண்டாவது பகடையில வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 3மே வரும். இந்த 3 இந்த 6மே வரும். இந்த சைடு பகடையில, ரெண்டாவது பகடையில 6மே வரும். ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் இருந்தா போதும். ஓகே, 6 கவுண்ட் வருதா? அடுத்து ரெண்டாவது டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உருட்டும் போது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைல வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் விழுகுது. அடுத்த டைல வந்து பார்த்தீங்கன்னா 6மே வரும். இப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது 23 வரும். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 23 டிவைடட் பை டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ இது வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இங்க மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன். அதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னன்னா, இங்க சம்முன்னு கொடுத்ததுனால 1 வருது. சம் அப்படின்னா 1 வரும். சப்போஸ் அதுவே ப்ராடக்ட் பெருக்கல் அப்படின்னு சொல்றாங்க, கூடுதல்னு சொல்லாம பெருக்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஆன்சர் 23 டிவைடட் பை 36 இதுதான் வரும். புரியுதா? ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி மேக்ஸ் கேட்டா வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கற்பது AISக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.